அடுத்த முதலமைச்சர் சொல்லுங்க, பிரதமர் சொல்லுங்க, ரைட்டு. முதல்ல வீதிக்கு வரணும் சார், களமாடணும் சார். எடப்பாடி பழனிசாமி ஊரா சுத்திக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. ஆமாவா? நீங்க ஸ்டாலின் வர வேண்டாம் வீதிக்கு, உதயநிதி வர வேண்டாம் சார் வீதிக்கு. அந்த சைடு ஸ்டாலின் உதயநிதி போவே இல்லையா? உதயநிதி யாரையுமே 12 நாள் சந்திக்கவே இல்லையா? உதயநிதி அவர் வீட்டுல சாப்பிடலையா? அரசு பண்ணி பாக்கலையா? ஏன் கபில் தேவ பாக்கலையா? ஏங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு வரீங்களா நேரு ஸ்டேடியத்துக்கு? கூலி படம் ரிலீஸ் பண்றதுக்கு சாரியா ஓடி வரீங்களா? பின்னாடி வர சொல்லலையா? நீங்க மகாபலிபுரத்துல ஒரு விழாக்கு போய் அங்க உதயநிதி கலந்துக்கிறாரா இல்லையா? அப்போ உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இதையெல்லாம் பார்க்க நேரமா இருக்கு. அன்றாட கஷ்டப்படக்கூடிய துப்புரவு பணியாளர் நான் கேட்கிறேன், அவங்க கேட்கறதுனா நீங்க சொல்லாத விஷயத்தை கேட்கறாங்களா? பணி நிரந்தரம் தரேன்னு சொல்லி யார் வாக்குறுதி கொடுத்தா? உதயநிதி ஸ்டாலின் தானே கொடுத்தாங்க, மா சுப்பிரமணியன் தானே கொடுத்தாரு. எடப்பாடிக்கு யார் கடிதம் எழுதுனா இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றும் யாரு தேர்தல் வாக்குறுதியில பட்டியல வெளியிட்டா? இப்ப ஏன் முதுகுல குத்துறீங்க? ஏன் அவங்க கழுத்த இருக்கிறீங்க? அவங்களை ஏன் ஈரத்துணி போட்டு சாவடிக்கிறீங்க? மலையிலையும் குப்பையிலையும் மேட்லையும் ரோட்ல கிடக்குறாங்களே, உங்களெல்லாம் ஈவிரக்கம் இல்லையா? இதுதான் திமுக திராவிட அரசாங்கமா? இதுதான் சமூக நீதியா? என்ன ஜாதியை பார்த்து அவங்க ஒண்ணு கொடுக்காம வச்சிருக்கீங்களா? ஓரம் கட்டி வச்சிருக்கீங்களா?